சுந்தர், இவகிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையே சுந்தர். மாசமானா கை நீட்டி சம்பளம் மட்டும் வாங்குறீங்கல்ல, ஒழுங்கா வேலை பண்ண தெரியாது. ஏன் இங்க வந்து ஏன் உயிரை வாங்குறீங்க? உங்களுக்கு அடுத்து ஜாயின் பண்ணவங்கலாம் அடுத்த போயிட்டே இருக்காங்க. வரதுக்கு இவ்வளோ நேரமா? பா எவ்வளோ வேலை, ஒரு வழியாக எப்படியும் முடிச்சிட்டேன்ப்பா. சுந்தரு, நம்ம எப்பவுமே ஒரு கடையில் மல்லிகை சாமான் வாங்குவோம்ல, அந்த கடையில் இனிமேல் வாங்க தேவையில்ல. நம்ம பக்கத்து தெருவில் அங்கே புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம், நம்ம சக்தி என்னன்னு சொல்லிட்டு. அங்கே விலையில ரொம்ப கம்மியாக இருக்குமாண்டா. இனிமேல் நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம், சரியா? என்னடா ஜாலியாக இருக்க போல? சரி வா, லிஸ்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். வீட்டு வாடகை 6000 ரூபாய் கொடுத்தாச்சு. பைக் டியூ 3000 ரூபாய். இந்த ஈபி பில். ஏய் ஏய் டேய், நான் பாட்டுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்ன அமைதியாக உட்காந்துட்டு இருக்க? ஏய் சுந்தர், அந்த ஈபி பில் நீ தான் ஜிபே பண்ண, கணக்கு உங்ககிட்ட தான் இருக்கு. அது நீ என்கிட்ட சொன்னா தானே எழுத முடியும். நீ கொடுக்குற 15000 லிஸ்ட்டு போடாமலாம் குடும்பத்தை ரன் பண்ண முடியாது. என்னன்னு சொல்லு. டேய், கரண்ட் பில்லு ரொம்ப அதிகமாயிடுச்சு, அது கம்மி பண்ணோம். என்னடி சும்மா நோன்னு உன் வாய்க்கு வந்ததெல்லாம் உன் இஷ்டம் மாரி பேசிக்கிட்டு இருக்க? இந்த 8 மாதம் அந்த காசு தானே நமக்கு சோறு போட்டுச்சு. சும்மா காசு காசு. ஏன்டா இப்படி? ஏய் சி, கையெடு. ஆஃபீஸ் வந்து பாருடி, அந்த 15000 சம்பாதிக்கிறேங்க நான் என்ன பாடுபடுறேன்னு. டேய், உனக்கு தப்பா? கல்யாணம் பண்ணனாலேருந்து காசு மட்டும் தான் என்கிட்ட நீ எதிர்பார்க்குற. எந்த அளவுக்கு அன்பா பார்த்து ஆசையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும், அன்னையிலேருந்து இப்போ வரையும் பணம் பணம்னு கேட்டு என்னைய டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணுற ஜானோ. நான் என்ன சொல்ல? மரியாதை உள்ள பேர் என் கண்ணு முன்னாடி நிற்காது. ஆமாண்டி, எனக்கு வேலை போயிடுச்சு. லவ் பண்ணுறனால இந்த கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் நான் அவன் கண்ணுக்கு சுந்தராக தெரிஞ்சேன் ஜானோ. அதுக்கப்புறம் அவர் பணமாக தான் பார்க்குறேன். வேலைக்கு போயிட்டு வரேன், ஒரு நாளாவது உட்காந்து நிம்மதியாக பாசமாக பேசுறியா? எப்போ பாரு பணம், லோனு, வாடகை, இஎம்ஐ, லொட்டு லொசுக்குன்ட்டு. என்னடி இது? எப்போ பாரு லிஸ்ட்டுன்ட்டு. குடும்பம் நடத்துறியா இல்லை? மரியாதை போயிரு ஜானோ.
இந்த மாதம் மல்லிகை சாமான் 3500 ரூபா. ம் 3500 ரூபாவா? போன மாதம் 1500 வந்துச்சு. ம் டெய்லி இப்படி தின்னா அப்படிதான் ஏறும். ஸ்நாக்ஸ் மட்டுமே 700 ரூபாய் ஆயிருக்கு. எது? ஸ்நாக்ஸுக்கு 700 ரூபாவா? போன மாதம் நான் ஸ்நாக்ஸே வாங்கலையே. எனக்கு தெரியாம நீ வாங்கி தினியா? போன மாதம் தீனி என்ற பேரில் ஒரே ஒரு மேரிகோல்டு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தேன். அதுலேயும் 3 நீ தின்ட்ட. நீ எல்லாம் பேசவே கூடாது, சைலண்டாக உட்காந்துரு. ஆமாம் ஆமாம், உங்கள் அப்பா வீட்டில் ஒன்று எல்லாம் கோதுமை ரொட்டியை திங்க விட்டுருக்கணும். பாலுக்கு மட்டுமே 300 ரூபா. ஏண்டி 24 ரூபாய்க்கு கெட்டி பால் வாங்கி போட்டு குடிச்சின்னா தான் பால் குடிப்பியா? 10 ரூபா போயிட்டு வாங்க மாட்டியா? டேய், ஒரு நாளைக்கு 10 ரூபான்னா 30 நாளைக்கு எவ்வளோ? 300 ரூபா. பள்ளிக்கூட பக்கம்லாம் போய் நல்லா தெரியும். 300 ரூபா செலவு பண்ணி தான் பால் காப்பி குடிக்கணும். இனிமேல் வரட்டியே குடிச்சிக்கலாம். கேஸ் பில் 1000 ரூபா. எது? கேஸுக்கு? இங்க பாரு, நான் லிஸ்ட் எழுதும்போது வந்து பக்கத்துல உட்காருன்னு சொன்னேன். சும்மா பின்னோட கத்து நோயினோன்னு பேசிட்டே இருந்த. பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. இப்போ 10 ரூபாயே குடும்பத்தை நடத்திட போகிற நேரம். இதில் இந்த லிஸ்ட்டு வேறு. எவ்வளோ வந்திருக்கு? இந்த மாசம் மல்லிகை சாமான் 3000. ஆயா நிறுத்து, கொடு, நான் பார்த்துக்கிறேன். என்னடி இது? இருக்க லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது. குறைச்சிட்டு வருவோன்னு பார்த்தா ஏற்றிட்டே போகிற. ஐயா, இப்படி போயிட்டு இருந்துச்சுனாக்கா வீடு கட்டி புள்ள பார்த்து அந்த கடன்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறது? அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிற? நீ ஒன்றும் பண்ண வேணாம். ஆஃபீஸில் இன்னும் 2-3 மாதத்தில் பெர்மனெண்ட் ஆக்கிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் ஈஸியாக சமாளிச்சுக்கலாம். ஐயோ, மேனேஜர் கால் பண்ணுறாரு. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். சார் ஃப்ரீ தான் சார். சார் ஒரு 5 மினிட்ஸ் சார், நான் வந்துட்டு கால் பண்ணுறேன். ஓகே சார். எதுக்குன்னு தெரில, மேனேஜர் கூப்பிட்றாரு. நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் வர்றதுக்குள்ளே இது எல்லாத்தையும் எழுதி முடிச்சிரு, சரியா? இங்கே எழுதுனதை காலேஜில் எழுதினாலும் டிகிரியாவது வாங்கியிருப்பேன். ஹாய் சார், வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா சார்? டீ எதுவும் சொல்லுவா சார்? இல்லைப்பா, இருக்கட்டும். அண்ணா ஒரு டீண்ணா. சொல்லுங்கள் சார், கால் பண்ணி அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க. நான் சுற்றி வலிச்சு பேச விரும்பல சுந்தர். இன்றைக்கி தான் ஆஃபீஸில் மீட்டிங் நடந்துச்சு. என்னை யூஎஸில் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. நான் கிளம்பியே ஆகணும். ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஃபயர் பண்ண சொல்லிட்டாங்க. சார், இன்னும் 2-3 மாதத்தில் ஆஃபீஸில் என்னை பெர்மனெண்ட் ஆக்குறேன்னு சொன்னீங்களே சார். என்னை என்னப்பா பண்ண சொல்கிற? கம்பெனியில் ப்ரெஷராக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்ப்பா. நீங்களும் எங்கேயோ ஜாப் வேகன்சி தான் பாருங்கள். சுந்தர், நானும் ஏதோ பார்க்குறேன்ப்பா. எனி ஜாப் வேகன்சி ஐ வில் இன்ஃபார்ம் யூ. ஓகே, நீ டீ குடிச்சிட்டு கிளம்பு. ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வரேன். ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஃபயர் பண்ண சொல்லிட்டாங்க. என்னப்பா பண்ண சொல்கிறேன்?